அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். ஒரு சிலர் எனக்கு கண்ட மாதிரி ஞாபகம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த சிகப்பு கலர் டிஷர்ட்டோட முன்னாடி போட்டிருந்த ஃபோட்டோ தான் இன்றைக்கி நான் மதிய நேரம் அப்டேட் பண்ணியிருந்தேன். சால்மியாவில் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்த சகோதரி அப்படின்னு அவங்களுடைய ஃபோட்டோ. அதே மாதிரி இன்னொரு சகோதரருடைய ஃபோட்டோ ஒன்று பார்த்துருப்பீங்க. இந்த சம்பவம் மிகவும் வேதனைக்குரிய ஒரு சம்பவம். அக்கரைப்பற்றை சேர்ந்த சகோதரர்களுக்கு தெரிந்திருக்கும். உண்மையிலேயே அதிக வேதனையூட்டக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. இந்த சம்பவத்துக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒரு மரணம். இந்த சகோதரருடைய மரணத்துக்கு காரணம் ஒரு 16 அல்லது 15-16 வயது ஒரு சிறுவன். அக்கரைப்பற்று 10 கடற்கரை வீதியைச் சேர்ந்த நிலூஃபா தாதி உத்தியோகத்தர், அதாவது நர்சிங் வேலை பார்க்கக்கூடியவங்க, ஆதார வைத்தியசாலை அக்கரைப்பற்றில். அவர்களின் அன்பு கணவர் சைனா ஹமித் ஹைதா ஆகியோரின் அன்பு தந்தையும் தான் இவ்வாறு இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு 16 வயது சிறுவன், தப்மெயிலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சிகப்பு கலர் ட்ரெவிலுடைய ஃபோட்டோ இருக்கும். அதே மாதிரி கீழே ஒரு காருடைய ஒரு வாகனத்துடைய ஃபோட்டோ இருக்குது. இந்த சம்பவத்தில் ஃபைரூன் அவர்கள் காலமாகி இருக்கிறாரு, இந்த 3 பிள்ளைகளின் தந்தை. இந்த சம்பவத்தை பற்றி ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட்டை நான் வாசிக்கிறேன்னு பாருங்கள். 16 வயது மாணவனின் கார் ஓட்டும் ஆசையால் 3 பிள்ளைகளின் தந்தையின் உயிர் பறிபோனது. சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத 16 வயது விடலை பையனொருவன் கார் ஓட்டி வந்து முச்சக்கர வண்டியில் பயணித்த ஃபைரூன் என்ற படத்தில் உள்ள இந்த சகோதரர் மீது கடும் வேகத்தில் மோதினான். கருத்தில் கடும் காயம் ஏற்பட்டு உயிருக்கு போராடி வந்த இந்த சகோதரர் இன்று வஃபாத்தாகி உள்ளார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வாகனத்தில் வந்தால் சிலருக்கு கண்மண் விளங்காத தருதலை ஓட்டத்தை அடிக்கடி இங்கு காண நேர்கிறது. பிரேக்குக்கு பதிலாக எக்ஸலரேட்டரை மிதிக்கும் அதிசயங்களும் நிகழ்கிறது. 16 வயது பையனின் கார் ஆசை என்று 3 பிள்ளைகளின் தந்தையின் உயிரை பறித்துவிட்டது. ஒரு குடும்பத்தை நிற்கதியாக்கி இருக்கின்றது. அதுவும் அவரது மனைவியின் பெற்றோர் இருவரும் இவ்வுலகை விட்டு பிரிந்து விட்டார்கள். மனைவிக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எவரும் இல்லை. அந்த நர்ஸுக்கு வந்து அவங்களுக்கு யாரும் சகோதர சகோதரிகள் கூட இல்லை, உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு சகோதர சகோதரிகளும் இல்லை. அவங்களுடைய தாய் தந்தையும் உலகில் இல்லை. இறைவனுடைய அழைப்பை ஏற்றுட்டாங்க. தாறுமாறான வாகன ஓட்டம், கண்மூடித்தனமான வேகம் இப்படி ஒரு பெரும் அவலத்தை விளைவாக்கி இருக்கிறது. ஒரு குடும்பத்தை நடுத்தெருவில் நிறுத்தி இருக்கின்றது. கட்டுப்படுத்த முடியாத இளம் தலைமுறையொன்று வளர்ந்து வரும் சூழலில்தான் வாழ்கிறோம். கட்டுக்கோப்பு இழந்த சமூகத்தில் ஆபத்து எந்த நேரம் எந்த வகையிலும் எவரும் என்றில்லை என்றாலும் இது மிக ஆபத்தான அறிகுறி. இந்த போக்கு தொடரக்கூடாது. நமது வளரும் தலைமுறையை முறையாக வழிப்படுத்த வேண்டும். இதில் பெற்றோரின் பங்குதான் முதன்மையானது. சமூக தலைவர்கள், பாடசாலை சமூகம் இவ்விடயத்தில் மிகவும் கூடிய கரிசனை கொள்ள வேண்டும். நம் எல்லோருக்கும் இதில் பொறுப்பு இருக்கின்றது. பாதைகள் கொலைக்களமாக மாறிவிடக்கூடாது. பாதுகாப்பு மிக முக்கியம். வயதான பலர் வீதிக்கு வருவதற்கு மிகவுமே பயப்படுகிறார்கள். விபத்துக்கள் தவிர்க்க முடியாதவை. ஆனாலும் விபத்தை வலிந்து ஏற்படுத்தும் வகையில் வாகனம் செலுத்துவோரின் பெற்றோரை உலகிலுள்ள அத்தனை
கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டினாலும் அது போதாது. இங்கு தூற்றுவது தீர்வாகுமா, அல்லது விபத்து நடந்து சூடு ஆறும் வரை இது போன்ற பதிவுகளை எழுதுவதுதான் தீர்வாகுமா? எந்த ஒரு நிகழ்வு நடந்ததன் பின்னர் சில தினங்கள் அதனை பற்றி சீரியஸாக பேசுவோம். வேறொரு தலைப்பு வந்ததும் அதில் தொற்றிக்கொள்வோம். நாளாந்தம் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. குறிப்பாக பாடசாலை விடும் நேரம் சொல்லவே தேவையில்லை. இப்படி பிரச்சனைகளை பேசிக்கொண்டு எழுதிக்கொண்டு போகலாம். இங்கு தீர்வுகளை யார் பேசுவது, யார் நடைமுறைப்படுத்துவது? பாதையில் தீங்கு விளைவிக்கும் பொருளொன்றை அகற்றுவதை இஸ்லாம் ஈமானாக அடையாளப்படுத்துகின்றது. சமூகத்தில் தீங்கு விளைவிக்கும் இது போன்ற பிரச்சனைகள் தொடர்பில் கரிசனையற்று இருப்பது எமது ஈமானின் குறைபாட்டையே காட்டும். சமூகத்தின் விவகாரங்களில் கவனம் செலுத்தாமல் ஒருவர் முஸ்லீமாக இருக்க முடியாது என்பது நபிகளார் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும். ஓர் ஊரின் உள்ளூராட்சி மன்றங்கள், போலீசார், பள்ளிவாயல்கள், இஸ்லாமிய இயக்கங்கள், சமூக நிறுவனங்கள், ஒரு இஸ்லாமியர் எழுதியிருக்கிறதால் இது இஸ்லாம் சார்ந்தபடி இருந்தாலும் அனைத்து ஊர்களையும் அனைத்து பிரதேசங்களையும் இருக்கக்கூடிய அனைத்தின மக்களும் தங்களுடைய ஊருக்குள்ள நடக்கக்கூடிய இந்த மாதிரியான சில சேட்டைகள் இருக்குது. இந்த பைக்கில் ரேஸ் ஓடுறது, தூக்கி பிடிச்சிட்டு ஓடுறது. இப்போ ரீசெண்டாக கூட இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்தாங்க. என்னாச்சு? பைக்கை வேகமாக தூக்கிட்டு ஓடினாங்க. க்ரோஸில் ஒரு வாகனம் வரும்போது விபத்துக்குள்ளாகிச்சு. இது போன்று பல இடங்களையும் இது மாதிரியான சம்பவங்கள் இருக்குது. சமூகத்தில் எந்த ஒரு நிலையான மாற்றத்தையும் காண முடியாது. குறிப்பாக இந்த சமூக இயக்கங்கள், சமூக நிறுவனங்கள், ஊர் பெரியோர்கள் ஒன்றிணையாவிட்டால், சட்டத்தினால் மாத்திரமல்ல, உளப்பாங்கு மனோபாங்கு மாற்றத்தினூடாகவே நிரந்தரமான தீர்வுகளை காண முடியும். அத்தகைய மாற்றத்தை தான் மார்க்கமும் வலியுறுத்துகின்றது. இதில் யாரையும் குற்றம் சாட்டுறதை விட, குறிப்பாக வீடுகளில் குழந்தைகளை நீங்கள் பராமரிக்கக்கூடியவங்க, குறிப்பாக இந்த வெளிநாடு வாழ் தாய் தந்தையர்களுக்கு நான் தொடர்ந்துமே ஒவ்வொரு அவேர்னஸ் பண்ணுறது. அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த பைக் வாங்கி கொடுக்கறது, கார் வாங்கி கொடுக்கறது, 3 வீல் வாங்கி கொடுக்கறது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல உறவுகள் இன்றைக்கும் தங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு அங்கத்தை இழந்திருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரை இழந்திருக்கிறாங்க. காரணம் சில விபத்துக்கள். அதே மாதிரி பலர் தன்னுடைய குழந்தைகள் இழந்திருக்காங்க, சகோதரங்களை, கணவனை, மனைவியை, தாய் தந்தை, இப்படி பலரும் பலவிதமான இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க இந்த விபத்துக்களால் மட்டுமே. அதனால் தயவு செய்து இந்த வெளிநாடுகளில் வாழக்கூடிய உறவுகளும், குழந்தைகளுக்கு பைக் வாங்கி கொடுக்க போகிறீங்களா, கார் வாங்கி கொடுக்க போகிறீங்களா, 3 வீல் வாங்கி கொடுக்க போகிறீங்களா, இல்லை பர்த்டே பார்ட்டிக்காக ரெண்ட்டுக்கு கார் எடுக்கிறாங்களா, வெட்டிங் ஒன்றுக்காக ரெண்ட்டுக்கு கார் எடுக்கிறாங்களா, வீடுகளில் ஏதாவது ஒரு விசேஷமாக வண்டி எடுத்திருக்கீங்களா, இல்லை புதிதாக வீட்டில் யாராவது ஒருத்தர் வண்டி எடுத்திருக்கீங்களா, லைசன்ஸ் அனுமதி பத்திரம் இல்லாதவங்களுக்கும் அதே மாதிரி வாகனம் ஓட்ட தெரியாதவங்களுக்கும் அது சம்மந்தமான நாலேஜ் இல்லாதவங்களுக்கும் கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க. அது இந்த மாதிரியான விபத்துக்கள்லேருந்து பலரையும் பாதுகாக்கும். இன்றைக்கி யோசிச்சு பாருங்க, இந்த சகோதரி மற்றும் 3 குழந்தைகளுடைய நிலைமை. என்னதான் தொழில் இருந்தாலும், வேலை வாய்ப்பு இருந்தாலும், அவங்க ஒரு நர்ஸாக இருந்தாலும், வேலை பார்த்தாலும், இந்த குழந்தைகளை பராமரிக்கிறது யார்? இந்த குழந்தைகளை பாடசாலைக்கு அழைத்து செல்றது யார்? குழந்தைகளை கூட்டிகிட்டு வர்றது யார்? இந்த பெண் பிள்ளைகளை சமூகத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்த்தி கொண்டு செல்றது யார்? வழி நடத்துறது யார்? இன்னைக்கு அந்த வீட்டுடைய ஆழ மரம் சரிஞ்சு விழுந்திருக்குது. அன்பார்ந்த உறவுகளே, தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க. குழந்தைகளுக்கு அவங்களுடைய ஆசைப்பட்ட வாகனங்களை நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கான அவேர்னஸ், அவங்களுக்கான பொது உணர்வுகளையும் மரியாதைகளையும் போக்குவரத்து விதிகளையும் பற்றி நல்லா கற்பித்து கொடுங்க. இந்த மாதிரியான விடயங்களை அவங்களுக்கும் எத்தி வைங்க. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். அதே மாதிரி இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களும் ரோடுகளை க்ராஸ் பண்ணும்போது ரொம்ப கவனம். பாருங்கள், இந்த சல்மியாவில் இருந்த சகோதரி இன்னைக்கு அவங்களுடைய உடல் நாட்டுக்கு போகுது.
கொஞ்சம் பொறுமையானது ரோட்டை பார்த்து க்ரோஸ் பண்ணியிருந்தா. கடவை இல்லாத இடத்துல எப்படி க்ரோஸ் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு கமாண்ட் ஒன்று கேட்டிருந்தீங்க, கமாண்டில் போட்டிருந்தீங்க. வாகனம் இறைவன் தந்த ஐயோன்னு இருக்குது. இறைவன் அறிவை தந்திருக்கிறான். மிருகத்தையும் தாண்டி மனிதனுக்கு ஒரு மடங்கு அதிகமான அறிவை தந்திருக்கிறான், சிந்தித்து செயல்படுறதுக்கு, பார்த்து செயல்படுறதுக்கு. அதனால் தயவு செய்து வாகனங்கள் வருதான்னு நல்லா பாருங்கள். 2-வேயாக இருந்தால் 2 பக்கம் பாருங்கள், 1-வேயாக இருந்தால் 1 சைடு மட்டும் பாருங்கள். வாகனங்களுடைய சமிஞ்சைகளை பாருங்கள். சில வாகனத்தில் போக சொல்லுவாங்க, சில வாகனம் வேகமாக வருவாங்க. இந்த மாதிரி பல விதமான சம்பவங்கள் இருக்குது. சாலா எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். சிந்தித்து செயல்படுங்க மக்களே.